என்னங்க? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு தெரியும். காலையில நடந்து நினைச்சு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் நார்மலாக தான் இருக்கேன். சும்மா மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காம நிம்மதியா படுங்க. பா, வாங்கம்மா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நான் லஞ்ச் சமைக்கிறேன், சாப்பிட்டு போலாம். இருங்க. சொல்லுமா. ஹலோ, அப்பா அம்மா வந்திருக்காங்க. அப்படியா? 1 கிலோவா வாங்கிடுங்க. வேற என்னம்மா வேணும்? கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேம்மா. இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமா? நம்ம சொந்தக்காரவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? உன் பிள்ளைக்கு என்ன புத்தி கெட்டு போச்சான்னு கேட்குறாங்க. நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதான்னு சொல்கிறாங்க. இந்த பக்கத்து வீட்டு சீதா என்னதான் தெய்வீக காதலாக இருந்தாலும் அதுக்கு நீ இவ்வளோ வயசு வித்தியாசத்தில் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறான். உங்கள் அப்பா ஊருக்கே புத்தி சொன்னான். இன்னைக்கு வர்றவன் போகிறவன் பார்க்குறவன் எல்லாம் எங்களுக்கு புத்தி சொல்கிறான். எங்கள் தலை எழுத்து. அம்மா, இந்த விஷயத்தை இதோட விட போறியா இல்லையா நீ? தண்ணி கொண்டாமா. இந்தாங்க. இவன் என்னங்க இப்படி எடுத்துரிஞ்சு பேசுகிறா? ஏய், என் பொண்ணை நான் சரியாக தான் வளர்த்துருக்கேன். அவள் படித்தவ, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுத்திருக்கா. நீ தேவையில்லாமல் எதுவும் குழப்பம் பண்ணாத. என் கடை கெட்டு போங்க. என் பேச்சை யார் கேட்டா? வாங்கத்த. வாங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி. இந்தாம்மா.
தூங்கலையா? தூக்கம் வரலம்மா. எங்க அம்மா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்கள பற்றி விடு, உன்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன லவ் பண்ணோம், ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நீ என்னைக்காவது நினச்சிருக்கியா? ஏங்க லூசாங்க நீங்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. திருக்குறளா? திருக்குறள் நமக்கு தெரியுமா? இங்க சொல்லு. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஓகேம்மா, புரிஞ்சுக்கிட்டேன். நாம் அப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இனிமேல் நம்ம அப்படியே வாழ்வோம். இப்பவாது புரிஞ்சுதே. இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எதுவும் வராது. சரி படு. The meaning of this verse is, in a family life, when husband and wife, they have a perfect understanding among each other. Nothing in this world can ever shatter or break that bond or that trust. And this short film that I have directed perfectly depicts that Thirukural. And this is my first short film that I've directed in Chennai. So therefore, I'm asking all of you guys to watch this short film. And if you like it, please do share and support us to grow this channel. And it's a teamwork that we've done, and it doesn't stop here. And we have many more projects ahead. So therefore, please do subscribe to our channel and help us to grow. And I appreciate each and everybody who actually worked on this, but not just this project, but the whole time, the 3 weeks that I was in Chennai. It was a wonderful experience. Nothing like the bad experiences that I've had in the past. So thank you so much, everybody, for that great experience.